பணி காலத்திலேயோ அல்லது அந்த நேரங்கள்ல தமிழ்நாடு முதல்வர்களோடு பணியாற்றிய அனுபவம் அல்லது குறிப்பா கலைஞர் அவர்களோடு தமிழ் சார்ந்து அல்லது அரசியல் சார்ந்து உரையாடிய பணியாற்றிய அனுபவம் உண்டா சார்? ஒரே ஒரு அனுபவம் தான். டெல்லியில இருந்தபோது மினிஸ்டர் ஃபார் பர்சனலுக்கு தனி செயலராக இருந்தேன். எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் வந்து நேரம் இருந்தார். அப்ப இருந்த பொழுது டெல்லி தமிழ் சங்கத்துல நாங்க திருவள்ளூர் ஆடிட்டோரியம் கட்டியிருந்தோம். திருவள்ளூர் ஆடிட்டோரியத்துக்கு வந்து எங்களுக்கு மொத்தம் வந்து 20 லட்சம் ரூபாய் டெபிசிட் இருந்தது. அப்ப நான் எங்க மினிஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன், முதல்வரை கூப்பிடணும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம், நீங்க கூப்பிட்டு வர முடியுமா? கடிதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கடிதம் கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, என்னென்ன டிமாண்ட் உங்களுக்கு வேணும்னு சொல்லி அதையும் சொல்லுங்க அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆடிட்டோரியத்துக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வேணும், 20 லட்சம் ரூபாய் எங்களுக்கு டெபிசிட் இருக்கு. அப்புறம் இங்க உள்ள தமிழ் பள்ளிக்கூடங்கள் அங்க இருக்கு. அந்த டெல்லி தமிழ் எஜுகேஷன் சொசைட்டின்னு அவங்க வந்து 6-7 பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்தாங்க. அங்க தமிழ் பாடப்புத்தகங்கள் வரமாட்டேங்குது, அதுவும் வந்தா நல்லா இருக்கும். பிளஸ் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் கொஞ்சம் ரெனோவேஷனுக்கு வந்து பணம் தேவைப்படுது. ஒரு கடிதம் இவரே டிராப்ட் பண்ண சொன்னாரு. கடிதம் நாங்க நேரம் கொண்டு சிஎம் கொடுத்தோம்னா சிஎம் வந்துட்டாரு, வரேன்னு சொல்லிட்டாரு. வரேன்னு சொன்னதுக்கு இவர்கிட்ட கேட்டேன், சார் எவ்வளவு சார் ஃபண்ட்ஸ் கொடுக்குறேன்னாரு அப்படின்னு. 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. எனக்கு குறைஞ்சது 10 லட்சமாவது வந்தா தான் மீதி 10 லட்சம் நான் திரட்ட முடியும். அப்போ அவங்களுடைய ஸ்பெஷல் ஆபீசர்னு சொல்லி இங்க ஒருத்தர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து தமிழ்நாடு ஹவுஸ்ல இருப்பார். அவர் என்னுடைய நல்ல நண்பர் இருந்தார். அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், இங்க பாருங்க, எனக்கு கலைஞர் ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் ஒரு மினிஸ்ட்ரிகளை நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், தனிச்செயலாளர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் 5 லட்சம் ரூபாய் கலைஞர் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டாரு. நான் இப்ப எல்லாத்தையும் சொல்ல போறேன், இந்த என்டையர் கிரெடிட் எங்க மினிஸ்டருக்கு தான் வரும். ஏன்னா அவரு தான் என்கிட்ட சொன்னாரு, கலைஞருக்கு வந்து இதுல ஒண்ணு ஸ்பெஷலா கிரெடிட் வருது. என்னங்க இப்படி சொல்றீங்க, அவரு தானே பணம் கொடுக்குறாருனாரு. நான் இப்ப ஸ்டேஜில் வச்சு திடீர்னு 10 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், எங்க மினிஸ்டர் சொன்னதோட டபுள் ஆயிரும், அவருக்கு தான் ஃபுல் கிரெடிட் போகும் சொல்லிட்டு விட்டுட்டேன். கலைஞர் வந்து ரொம்ப அழகா பேசினார், ரொம்ப அழகா பேசுவது, இதெல்லாம் பேசுறது கூட ரொம்ப மிருதுவா இருக்கும். வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்னார், ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை அழைத்தார்கள் நான் முதல்வராக இருந்த பொழுது. ஏன்னா ஒரு 12 வருஷம் வனவாசத்தில் இருந்தாரு. அதுக்கப்புறம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நான் கூப்பிட்டுருக்கோம். ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்பு நான் முதல்வராக இருந்தபோது அழைத்தார்கள், இப்பொழுது மறுபடியும் அழைத்திருக்கிறார்கள். சிஎம் இருந்தா தான் கூப்பிடுவீங்க நீங்கள்லாம் அப்படின்னு ரொம்ப மறைமுகமா சொன்னாரு. சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில எனவே இந்த திருவள்ளுவர் கலையரங்கத்திற்கு என்று தமிழக அரசின் சார்பாக 10 லட்சம் ரூபாய் நான் கொடுப்பேன் சொல்லி 10 லட்சம் ரூபாய்க்கு செக் கொண்டு வந்தார். அப்புறம் நாங்க 4 பேரும், இந்த ஸ்பெஷல் ஆபீசர், நானு, என்னுடைய மினிஸ்டர், கலைஞர், 4 பேர் லிப்ட்ல கீழே இறங்கி போய்கிட்டு இருந்தோம். என்னுடைய மினிஸ்டர் வந்து ரொம்ப நல்ல மனிதர், எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன். நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், சார் ஆடிட்டோரியத்துக்கு பெரிய இது உதவி பண்ணிட்டாரு அப்படின்னு. இவர் வந்து என் மினிஸ்டர் சொன்னாரு, ஆமாங்க, நான் என்கிட்ட சொன்னதை விட அதிகமா கொடுத்தாருங்க அப்படின்னாரு. உடனே கலைஞர் வந்து ஸ்பெஷல் ஆபீசரை பார்த்து ரொம்ப அமெரிக்கா ஒரு புன்முறுவல் பூத்தாரு. நான் எனக்குள்ள இன்னொரு புன்முறுவல் பூத்துக்கிட்டேன். போட்டுக்குங்க சண்டையை, கடைசியில 10 லட்சம் வாங்கினது நாங்க தான். எனக்குள்ள ஒரு புன்முறுவல் பூத்து, அது ஒண்ணுதான் அவற்றை எனக்கு இருந்த நேரடியான அனுபவம். ஆனால் மறக்க முடியாத ஒரு மனிதர். ஒவ்வொரு மூமெண்ட்லயும் வந்து ஒரு சிக்னிபிகன்ட் இருக்கும். இன்னைக்கு அவர் பேசுறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உரை. இதுல வந்து பேசுறது, டெல்லி தமிழ்ச்சங்கத்துல பேசுறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உரை. சிறப்புங்க ஐயா. இப்போது நம்ம இந்திய அரசியல்ல, குறிப்பா தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா திராவிட மாடல் அப்படின்னு ஒரு சொல்லாடல், ஒரு சொல் ரொம்ப பரவலாக பிரயோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த திராவிட மாடல் இந்திய அரசியலில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி நினைக்கிறீங்களா நீங்க? ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் சொல்லுங்க, கேரளால கம்யூனிசம் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த மாடல்கள் வந்து எதனால வந்து முக்கியத்துவம் பெறுதுன்னா, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட், ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கறத பத்தி ஆரம்பத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நமக்கெல்லாம் நம்மை அறியாமல் பெற்ற பலன் என்னன்னா, ஏறக்குறைய 70 வருஷமா தமிழ்நாட்டுல வந்து இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நம்பாத கட்சி அரசியல்ல வந்து பதவிக்கு வந்ததே இல்லை. நம்புறாங்களோ இல்லையோ, இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி செய்யாம அவங்க அரசியல் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. ரொம்ப வெளிப்படையா சொல்றது, முதல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலேயே வந்து இவங்க கொடுத்தாங்க, மதிய உணவு கொடுத்தாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி. அவங்க கவர்மெண்ட் போனதுக்கு அப்புறம் வெள்ளக்காரன் கவர்மெண்ட் அதை நிப்பாட்டிட்டாங்க. இட்ஸ் நாட் எக்கனாமிக்கலி வைபிள், ஒரே வார்த்தை, நிப்பாட்டிட்டாங்க. ஆனா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஒரு பெரிய அடிகோல் இட்டாங்க. இந்த ஏழை எளியவர்களுக்கான கல்வி நிலையங்களை திறக்கிறது, ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, அடுத்து வந்து ரிசர்வேஷன், அவங்க அதை முதல்ல கொடுத்தாங்க. இப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டி கொடுத்ததுக்கு காரணம் என்ன? ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தவங்களும் பெரிய பெரிய ஜமீன்தார், ராஜா, இந்த மாதிரி ஆளுங்க, பொபிலி ராஜா,
ராமநாதபுர ராஜா, இவர் பெரிய பெரிய ஆளுங்க. அவங்களே ஏழை எளியவர்கள் கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சோம்னா there was a vested interest. என்ன வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னா, தங்களுக்கு கீழே இருந்தவங்க இங்கிலீஷ் படிச்சு உயர் பதவிகளுக்கு போயிட்டதுனால தங்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக பியூரோக்ரஸியில வந்துட்டாங்க. அப்ப இவங்களை நாங்க கட்டி ஆளணும்னா, மறுபடியும் எங்களுடைய பழைய அதிகாரம் வரணும்னா, அதுக்கு மேல உள்ள அரசியல்ல நாங்க பிடிக்கணும், அரசியல் ஆட்சியை பிடிக்கணும். இது வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். ஆனா அந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அவங்க எப்படி பண்ணாங்க? அரசியல் ஆட்சியை நல்லவைகள் செய்து பிடிச்சாங்க. ஏழை எளியவர்களுக்கு நன்மை, ரிசர்வேஷன், இதெல்லாம் பண்ணி பிடிச்சாங்க. ஒண்ணு நமக்கு நன்மை இருக்கணும், இந்த ரிசர்வேஷன் எல்லாம் காணாம போயிருந்திருக்க முடியும், அதை மறந்துடக்கூடாது. ஆனால் ஒரு மனிதர், the man who fought rudely and also even crudely was EVK ராமசாமி நாயக். பெரியார் ஒருத்தர் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வர வேண்டிய கட்டாயம் வந்திருக்காது. காமராஜ் முதல்வர் ஆகிறாரு, அடுத்து பெரியார் காமராஜ் சொல்றாரு. ஏன்னா காமராஜும் ஏழை எளியவர்களுடைய பிரதிநிதி. முதல்ல ஒரு காமராஜ் முதல் மந்திரி அவர்கள் தயக்கம் இருந்தது, உண்மையிலேயே தயங்கினார். பெரியார் தான் சொன்னார், நீங்க வாங்க, நீங்க உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் வரணும், பிற்பட்டவர்கள உண்மையாக பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்தா தான் இந்த நாட்டுல நல்லது கிடைக்கும், நாங்கள்லாம் அவங்க கூட இருக்கோம்னு சொல்லி பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுத்தா அவர் முதலமைச்சர் பதவி அவர் ஏத்துக்கிட்டார். முதல் 2 வருஷம் காமராஜுக்கு ரொம்ப தடுமாற்றம் இருந்தது. இந்த ஏடிஎம்கே ஏபிஎஸ்சி கீழே உள்ள ஏடிஎம்கே எப்படி பிஜேபி கவர்மெண்ட்டை ஒன்றிய அரசு சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்களோ, அது மாதிரி காமராஜும் ஏன்னா காமராஜுக்கு உள்ளூர் காங்கிரஸ்ல ஆதரவு கிடையாது நேரம் 1954 அவர் வந்தபோது. அதனால அங்க உள்ளவங்களை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அதனாலதான் முல்லை பெரியாறு நம்ம கையை விட்டு போச்சு, அதனாலதான் கூர்க்கு நம்ம கையை விட்டு போச்சு, அதனாலதான் ஈவன் திருப்பதி நம்ம கையை விட்டு போச்சு. அந்த மாதிரி நிர்பந்தத்தில் இருந்தார். 57க்கு அப்புறம் ஸ்ட்ராங் ஆயிட்டார். ஏன்னா தன்னுடைய ஆட்சி நல்ல ஆட்சி கொடுத்ததன் காரணமாக காங்கிரஸ் பதவிக்கு வந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். 62க்கு அப்புறம் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும், அப்படி இருந்தார். அப்ப அந்த சூழ்நிலையில பெரியார் அப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியதன் காரணமாக ஏழை எளியவர்கள் பலன் பெற வேண்டும் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்த காரணத்தினால இதை காட்டி காமராஜ் சொல்ல முடிஞ்சது, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ரிசர்வேஷனை, தமிழ்நாடு ரிசர்வேஷனை ப்ரொடெக்ட் பண்ணலன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸே காணாம போயிடும் அப்படின்னு அவர் சொல்ல முடிஞ்சது. அதனால இதுல இன்னொன்னு முக்கியமான காரணம் என்ன, ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்களுடைய ஆட்சி நிலை பெற வேண்டும், அவங்களுடைய அதிகாரம் நிலை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு. சாகுற வரைக்கும் பெரியாருக்கு அது மாதிரி எந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஒரு பெரிய நிலப்பிரபு குடும்பத்துல பிறந்த அவரு எந்த விதமான இது இல்லாம சாகுற வரைக்கும், தொண்டு கழுவனாகிற வரைக்கும் இந்த சமுதாயத்தில் எல்லாருக்கும் சுயமரியாதை காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சார். அதனால அவரை நம்பியவர்கள் நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் அவரை முழுக்க முழுக்க நம்பினாங்க. காமராஜ் நம்பினாரு, அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிச்சு. பெரியார் ஒரு பெரிய அரசியல்வாதி, அவருக்கு ஒண்ணு தெரியும், அவர் இந்த கட்சி அரசியல்ல நுழையல, ஆனா அவர் பண்ணாத பாலிடிக்ஸ் கிடையாது. நம்ம சமூக நீதிக்காக போராடுற நம்ம அரசியல் ஆதரவு இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு தெரியும். அதனால காங்கிரஸ் வெறுத்த அவர் காமராஜை பச்சை தமிழன், அதனால நான் காங்கிரஸ் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. காமராஜ் ஆட்சி ஆதரிக்கிறேன்னு சொல்லி அரசுடைய ஆதரவு வாங்கிட்டாரு தன்னுடைய நல்ல காரியத்துக்கு. அடுத்து திமுக கண்ணீர் துளியல்னு எந்த திமுக திட்டிக்கிட்டு இருந்தாரோ அந்த திமுக வந்த உடனே சரி அவங்களை நான் ஆதரிக்கிறேன், ஒரே வார்த்தையில ஆதரிக்கிறேன். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாரு அண்ணா. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் தெரியும், அரசியல் ஆசையின் காரணமாக பெரியாரை விட்டுட்டு அரசியல் பண்ணணும்னு சொல்லி போனா நம்ம ஒண்ணுமில்லாம போயிருவோம், அதனால அந்த கல்யாணத்தை பத்தி பேசி அதன் காரணமாக போகிறோம்னு சொல்லி ஒரு சாக்கு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்த 2 வருஷம் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இதெல்லாம் பெரியாருடைய திருமணத்துல எந்த தப்பும் கிடையாதுங்க, ஏன்னா அவர் முதல்ல தத்தெடுக்கணும்னு தான் நினைச்சாரு, சட்டம் அனுமதிக்கல, அதனால அந்த பெண்ணை திருமணம் பண்ணாதான் உங்களுக்கு ஃபேர் அப்பேரண்ட் ஆக முடியும்னு சொன்னதுனாலதான் பண்ணாருன்னு. அதனால எங்களுக்கு அரசியல் ஆசை இருந்துச்சு, அதனால போவோம்னு அன்பழகன் ஒரு மீட்டிங்லயே சொல்லிட்டாரு. அடுத்து பெரியார் சப்போர்ட் கொடுத்த உடனே பெரியாரும் மணியம்மையும் இவங்க பதவி இருக்கும் போது வரும்போது அண்ணா சொன்ன வார்த்தைகள் மணியம்மையை பார்த்து, அம்மா நடந்தவைகளை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள், மன்னிப்பு கேட்கிறது அவருடைய பண்பின் காரணமாக அவர் சொன்னார். இப்ப பெரியாருக்கு தொடர்ந்து ஆதரவு இருந்தது. அதனால சமூக நீதிங்கிற நிலை பெற்றது. அதிமுக வந்துச்சு. எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய கொடையாளர். ஆனா பாவம் அவருக்கு அரசியலும் தெரியாது, சமூக நீதியும் தெரியாது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இன்கம் பேஸ் தான் இனிமே கிரைட்டீரியா தான் வைக்கணும், இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது எல்லாத்துக்குமே, ரிசர்வேஷன் எல்லாத்துக்குமே சொல்லி சொன்னாரு விவரம் தெரியாம. அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவருக்கு கம்ப்ளீட்டா டவுன், 2 சீட் தான் கிடைச்சது. உடனடியே 50 விழுக்காடு இருந்தது, 69 விழுக்காடு ஆக்கிட்டார். அதுக்கப்புறம் தெரிஞ்சது அதிமுகவுக்கு சமூக நீதியை பற்றி பேசாமல் இங்க அரசியல் பண்ண முடியாது. அதனால சமூக நீதியை நம்பியவர்களும் சமூக நீதியை பின்பற்றினால்தான் அரசியலை செய்ய முடியும் என்று நம்பியவர்களுமாக
ஏறக்குறைய 70 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டுல வந்து சமூக நீதி ஏற்கப்பட வேண்டும். இது எதுவுமே குறையில்லாத இல்ல. ஃபார்வேர்ட்ஸ் அந்த பேக்வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இடத்த பிடிச்சிக்குவாங்க. அது ஒரு மறுபடியும் பேக்வேர்ட்ஸை கொண்டு வரணும். அப்படிதான் அருந்ததியருக்கு வந்து உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாரு, கலைஞர் வந்து முஸ்லிம்களுக்கு கொடுத்தாரு. இப்ப இது மாதிரி தொடர்ந்து மாறுதல்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி. ஆனா அந்த பரிணாம வளர்ச்சி சரியா நடக்குது. இங்கேயும் நடக்குது, கேரளால கம்யூனிசம்ங்கிற பேர்ல அங்கேயும் நடத்துறாங்க. பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு என்னன்னா கர்நாடகால வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணது எல்லாம் இது மாதிரி தான். இலவச பஸ் பயணம், இவங்களுக்கு வந்து இது கொடுக்கறது, அரிசி கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த படிப்பு விஷயத்துல வந்து ஸ்காலர்ஷிப் விஷயம் என்னென்ன பண்றது, இது எல்லாம் இப்ப இவங்களுடைய மாடல் தான். கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சியாளர்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருச்சு. வாக்குறுதிகளும் கொடுக்க வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் வேண்டும். இல்லைன்னா அடுத்த வேற எலெக்ஷன்ல வந்து ஜனங்கள் வந்து நம்மள வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தெரிஞ்சிருச்சு. அப்ப இன்னைக்கு வந்து 2 விதமான கொள்கை பிரகடனங்கள் இந்தியாவில் இருக்கு. ஒண்ணு வந்து இன்டகிரேட்டட் குரோத், ஒருங்கிணைந்த வளர்ச்சி. ஏன்னா சுதந்திரம் வந்த போது பாரதியார் வந்து சுதந்திரம் வரணும்னு சொல்லி 1920ஸ்லயே கனவு கண்டாரு. கனவு கண்ட போது சாஸ்திரிய சங்கீதத்தை பாடுவோம், பாடி சுதந்திரத்தை வரவேற்போம்னு அவர் சொல்லல. சாஸ்திரிய சங்கீதம் மேன்மையான கலை. பரதநாட்டியம் ஆடி நாம் சுதந்திரத்தை வரவேற்போம்னு சொல்லல. பரதநாட்டியம் மேன்மையான கலை. ஆனா இது மேல்தட்டு மக்கள்கிட்ட மட்டும்தான் இருந்தது. அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு, சுதந்திரம்னு சொன்ன உடனே ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு சொன்னது வந்து பெரிய வார்த்தை. பறையரோடு இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை. இந்த நாட்டுல விடுதலைன்னா அது எல்லாருக்குமான விடுதலையாக இருக்க வேண்டும். நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். அந்த நாள்ல பாடினார். அவர் பாடினார். அந்த கனவை நனவாக்குறதுக்காக வேண்டி பாடுபட்ட ஒரு மூவ்மெண்ட் வந்து 70 வருஷம் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும் உயிர்ப்போடு இருந்தது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா 2 கொள்கை பிரகடனங்கள். இவர் வந்து ராகுல் காந்தி வந்து சொல்றாரு, இது 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம். முதல்ல ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியை சேர்ந்த ஒரு பெருந்தலைவர் இந்த வார்த்தையை சொன்னது இதுதான் முதல் தரம். என்ன நடக்குது அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு பேசுறதுங்கிறது. இவங்க வந்து சனாதனம் ரொம்ப மிகப்பெரிய சிறந்தது அப்படின்னு சொல்லி பேசுற இன்னொரு கோஷ்டி இருக்கு. நம்ம எங்களுடைய மாநில ஆளுநர் வந்து சனாதனத்தை அவர் எல்லாரையும் சனாதனவாதி ஆக்கிட்டாரு, வள்ளலார் ஆக்கிட்டாரு, பெரியார் ஒருத்தர் தான் பாக்கி, எல்லாரையும் அவர் சனாதனவாதி ஆக்கிட்டாரு. இப்போ இந்த இந்து மதம் சொல்லி இருக்கிறது என்ன சொல்றாங்க, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த சனாதனம் தான் இன்று இந்து மதம் என்று அழைக்கப்படுகின்றது. இது வந்து ஒரு வரலாற்றை திருச்சி கூறுறது. ஏன்னா இந்து மதம்ங்கிறது இட் வாஸ் கவர்மெண்ட் ஆர்டர்ல வந்த மதம். இது பல பேருக்கு தெரியாது. வெள்ளைக்காரங்களுக்கு வந்து சாக்கியம், சமணம், பௌத்தம், சைவம், வைஷ்ணவம், சனாதனம் அதுன்னு சொல்லி ஏகப்பட்ட மதங்கள் இருந்த போது வடிவேலு பாஷையில சொன்ன ஒரே கன்ஃபியூஸா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சுருக்கமா இந்த ஜொராஸ்ட்ரியன்ஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம் தவிர மத்த எல்லாருமே ஹிந்துஸ்னு கூப்பிடுங்கன்ட்டாங்க. இப்படிதான். ஆனா சைவர்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு வேறுபாடுகள் இல்லாம இருந்ததா? அந்த ரசாவதாரம் படம் நம்ம பார்க்கல, உண்மையிலேயே நடந்த ஒரு நிகழ்வு காட்டினாங்கல்ல. இது மாதிரி நடந்திருந்ததை எல்லாத்தையும் சொல்லி ஒரு கொடை கீழே கொண்டு வந்தாங்க. இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா, ஹிந்து மதம்ங்கிறது இந்த எல்லா மதங்களையும் சேர்ந்து அழைக்கப்பட்ட ஒரு பெயர். ஆனா இப்ப வந்து எப்படி அதை கொண்டு வர பாக்குறாங்கன்னா, சனாதனம் தான் ஹிந்து மதம் என்று அழைக்கப்படுகிறதுங்கிறாங்க. அப்ப சைவம் காணாம போச்சு, வைஷ்ணவம் காணாம போச்சு, சாக்கியம் காணாம போச்சு, புத்த மதம், சமண மதம் காணாம போச்சு. இப்ப இதுல பிரச்சனை என்ன, வர்ணாசிரமத்தை சனாதனம் ஆதரிக்குதா இல்லையா? இப்ப எந்த இதுல ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறோம். கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு தரம் ஒருத்தர் பதில் சொன்னார், மற்றபடி பதிலே சொல்ல மாட்டாங்க. ஒரு டிவியில வந்து அவர் வந்து சொன்னாரு, பகவானே சொல்லியிருக்காரு, படைக்கும் போதே ஒருத்தன் என்ன தொழில் செய்வான்னு எனக்கு தெரியும், அதுபடி படைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பகவான் ரொம்ப பெரிய மனுஷன் தாயா. ஒருத்தன் பிறகு முன்னாடி இவன் டாக்டர் ஆவான், இன்னொருத்தன் இன்ஜினியர் ஆவான், இன்னொருத்தன் பிளம்பர் ஆவான் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்படின்னா இது ஒரு தத்துவம். இன்னொரு தத்துவம் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா. இந்த 2 தத்துவங்களுக்கு இடையில நடக்கிற யுத்தமா இன்னைக்கு வந்து ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து நாங்க அடிக்கடி ஜோக் அடிப்போம், காங்கிரஸ் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படிப்போம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் வரைக்கும் எல்லாரும் காங்கிரஸ்ல இருந்தாங்க. அதனால ஒரு வழியா எல்லாருமே அகாமடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து பிஜேபி ஜெயிச்சதுக்கு அப்புறம் சனாதனவாதிகள் நினைக்கிறாங்க டைம் ஹஸ் கம் ஃபார் அஸ், வி ஷுட் எஸ்டாப்ளிஷ் அவர் செல்ஃப். காங்கிரஸ் வந்து லெஃப்ட் ஆஃப் சென்டரா வந்து இது நரசிம்மராவ் பீரியட்லயும் இந்திரா காந்தி பீரியட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா ரைட் ஆஃப் சென்டருக்கு வந்துகிட்டு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு லெஃப்ட் ஆஃப் சென்டருக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய முக்கியமான தலைவர்கள் கார்கேயும் ராகுல் காந்தியும் லெஃப்ட் ஆஃப் சென்டர் ரொம்ப அழுத்தமான நம்பிக்கையோடவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கர்நாடகால வந்து ரொம்ப அழகா வந்து ராகுல் காந்தி டிசைட் பண்ணார்,
இட்ஸ் நாட் அ ஃபைட் பிட்வீன் ராகுல் காந்தி அண்ட் நரேந்திர மோடி, இட்ஸ் அ ஃபைட் ஆஃப் தி கர்நாடகா பீப்புள் அப்படின்னு வந்து அவங்க பிரச்சாரத்தை கூட்டு போனாங்க. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், இன்னும் ஒரு 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்க போகுது. இது எல்லாம் வந்து இந்த போட்டி தான் நடக்க போகுது. இது எப்படி ரிசல்ட் வருதுங்கிறத பாக்குறதுக்கு எல்லாரும் போல நானும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன்.